மத்தேயு 24:3 2 கேள்வி கேட்கப்படுகிறது. ஒன்று, உம்முடைய வருகைக்கும், இரண்டாவது, பேச வேண்டாம், உம்முடைய வருகைக்கும் இரண்டாவது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை 7 அடையாளங்களை நாம் பார்த்தோம். இப்போ நம்ம உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை பார்க்க போகிறோம். முதலாவது, உலகத்தின் முடிவுனா என்ன, அது நமக்கு தெரியணும். இன்றைக்கி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாருக்குமே. என்னென்னா, உலகத்தின் முடிவுக்கும் பூமியின் முடிவுக்கும் தங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க. பூமியின் முடிவு வேறு, உலகத்தின் முடிவு வேறு. உலகத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகம்னா என்ன, பூமினா என்னன்றது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா தான் நம்ம அதை டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு. பூமினா என்ன, 2012 எல்லாம் சொன்னாங்க உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. சரி, உலகம் எப்படி அழிய போகுது அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, நம்ம பூமியோட இன்னொரு கிரகம் நிப்ரு அப்படின்னு ஒன்று வந்து மோத போகுது. அது மோதன நம்ம பூமியெல்லாம் சிதறி நம்ம எல்லாம் இல்லாமல் போக போகிறோம். அது பூமியினுடைய முடிவு. அது அப்படி தான் நடக்குமானா அப்படி கிடையாது பைபிளில். ஆனால் பூமி வேறு, உலகம் வேறு. நமக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியணும், உலகத்தின் முடிவுக்கும் பூமியின் முடிவுக்கும். உலகம்னா என்ன, பூமினா என்ன? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 1:10 தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இந்த குளோப் உருண்டை நம்ம பார்க்குறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது, உலகம். சாரி, பூமி. உலகம்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சிருஷ்டிப்புகளை உண்டு பண்ணுறார். 3ஆவது நாளில் மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. அப்புறம் 5ஆம் நாளில் மீன்கள் பறவைகள், 6ஆவது நாளில் சூரியன் சந்திரன் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். இந்த சிருஷ்டிப்புகளுக்கு பேர் கிரியேஷன்ஸ், இதற்கு பேர் தான் உலகம். பூமி என்பது உருண்டை, குளோப். அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த கிரியேஷன்ஸ், அதற்கு பேர் தான் என்னது, உலகம். எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னா, இப்போ இயேசுகிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இயேசுகிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் சொல்கிற பதில் என்னென்னா, 37ஆவது வசனத்தில், மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இப்போ நோவா காலத்தில் பூமி அழிஞ்சிச்சா, உலகம் அழிஞ்சிச்சா? உலகம் தான் அழிஞ்சிச்சு. பூமி அப்படியே தான் இரவும் பகலும் 40 நாள் மழையில் என்ன பண்ணுச்சு, சுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த உயிரினங்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னும் ஒரு விஷயம் நடக்க போகுது, மனுஷகுமாரன் வரும்போதுன்னு இருக்கு. மத்தேயு 24:37 மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் ஒரு விசை மனிதர்களை வாரிக்கொள்வேன், சமுத்திரத்தின் மச்சங்களை வாரிக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இயேசுவின் வருகையோட ஒரு மிகப்பெரியதான ஒரு அழிவு இருக்கு. அதுதான் உலகத்தினுடைய முடிவு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வருகை வந்தால் கவலைப்படாதீங்க, போறவங்க போகட்டும், நம்ம ரத்த சாட்சியாக இருந்து மறிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது வந்து ரொம்ப அவர்கள் சொல்றது வந்து ஒரு சபையின் காலத்துக்குரியது அல்ல. சபைக்கு கர்த்தர் வச்சது வருகை தான். அதுக்கு பிறகு ஒரு உலக அழிவும் இருக்கு. பாட்டா உலகத்தை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, 3 ஒரு பங்கு சமுத்திரத்தின் மச்சங்கள், 3 ஒரு பங்கு தண்ணீர் ரத்தமா மாறும், 3 ஒரு பங்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் இருள் கொடுக்காம போகும், ஒளி கொடுக்காம போகும். இப்படி வந்துகிட்டே இருக்கும், பாட்டா அழியும். கடைசியா 7 வருஷத்தின் முடிவில் மொத்தத்தையும் என்ன செஞ்சிருவாரு, அழிச்சிருவார். அப்ப நமக்கு இந்த உலகத்தின் முடிவானது நம்முடைய வருகையோடு கூட ஸ்டார்ட் ஆகும், நோவா காலத்தில் நடந்த மாதிரியே. அதான் பைபிளில் பார்த்தீங்கன்னா நோவா காலத்துக்கும் நம்ம காலத்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்கும். உதாரணமா நாம என்ன சொல்றோம், நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் கழிச்சு உலகம் என்ன செய்யும், மிகப்பெரிய அழிவை சந்திக்கும், 7 வருஷம் உபத்திரவ காலம் வரும்னு சொல்றோம். கரெக்டா பார்த்தீங்கன்னா நோவா பேடைக்குள்ள போய் 7 நாள் கழிச்சு தான் உலகம் அழியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 7:7 வாசிங்க. பிரளயத்துக்கு பத்தாவது வசனம், நோவா பேழைக்குள்ள போய் 7 நாள் கழிச்சுதான் என்ன வந்துச்சு, ஜலப்பிரளயம் வந்துச்சு. அதே மாதிரி தான் நாம என்ன சொல்றோம், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷத்தின் முடிவில் தான் மிகப்பெரிய அழிவு வரும். இந்த மாதிரி நிறைய ஒத்துமை நோவா காலத்துக்கு நமக்கு நிறைய இருக்குது. நமக்கு இப்போ தேவையானது அது மட்டும்தான். அப்போ ஒரு மிகப்பெரிய அழிவு, உலகத்தின் அழிவு ஒன்று இப்போ நடக்க போகுது. அது நம்ம வருகையோடு கூட நடக்க போகுது. அதுக்குத்தான் சபை ஆண்டவர் என்ன செய்யறாரு,
அந்த பூமி முழுத்தையும் இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிக்கிறதுக்காக தான் நோவா பேழைக்குள்ள கொண்டு போனார். அதே மாதிரி நம்மளை மத்திய ஆகாயத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அதான் காரணம். என்ன காரணம்? இந்த பூமியானது முழுவதுமாக அழிக்கப்பட்டு இதே பூமியில உலகம் அழிக்கப்பட்டு இதே பூமியில மீண்டும் 1000 வருஷ அரசாட்சி என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறது. சரி, இப்போ இந்த உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம்? சீஷர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு உலகத்தின் முடிகிற வரைக்கும் நேரம் இருக்குதான்னு தெரியாது, ஆனால் இந்த செய்தி முடிகிற வரைக்கும் நேரம் இல்லை. இந்த செஷனை எத்தனை மணிக்கு முடிக்கணும்? எங்க சிரளன் பிரதர்? ஓகே, நோ மோர் டைம், நோ கிரேஸ் டைம். கிரேஸ் டைம் முடிய போகுது. ஸோ 2 மணிக்கு முடிக்கணும். கண்டிப்பாக இந்த செய்தி 2 மணிக்கு முடியாது, ஷோராக முடியாது. ஆனால் நமக்கு வேற வழியும் இல்லை, நிர்பந்தமான மனுஷன் ஆகிட்டோம் நம்ம எல்லாரும் இப்போ. ஏன்னா நம்ம முடியாட்டி இன்னொருத்தர் உள்ளே வந்துடுவாங்க, சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் இப்போ 7 அடையாளங்களையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முன்னாடி உலகத்தின் முடிவுக்கும் 7 அடையாளம் இருக்குது. நான் 7 அடையாளத்தையும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த அடையாளங்கள் எல்லாம் எழுதிக்கோங்க. எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டே வருவோம். நேரம் முடியும் போது ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணிட்டு வெளியே போயிடணும், சரியா? அவ்வளோதான் நமக்கு இருக்கிற நேரம். ரைட், கவனிங்க. மொத்தம் உலகத்தின் முடிவுக்கு வேதம் கொடுக்கக்கூடிய 7 அடையாளங்கள் என்ன? இந்த உலகத்தின் முடிவுக்கு பைபிள் ஒரு பேர் கொடுக்குது. என்ன பேர் கொடுக்கு? வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இதான் உலகத்தின் முடிவு, கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு. பூமியினுடைய முடிவுன்னு ஒன்று இருக்கு. இந்த இப்ப இருக்கிற அந்த பூமியும் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு ஒரு சாத்தான் கட்டவிழ்க்கப்படுதல், அதற்கு பிறகு மாக்கோகு யுத்தம்னு ஒன்று இருக்கு. அது முடிஞ்ச பிறகு நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்பதான் இந்த பூமியானது ஒளிஞ்சு போகும். அது வரைக்கும் இந்த பூமி கண்டிப்பா இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், ஒருவேளை இப்ப வருக வந்து இந்த நிமிஷம் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வருக வந்து நாங்க கொஞ்சம் பேர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அந்த கொஞ்சம் பேர்ல நீங்க நினைச்சுக்குங்க, அவ்வளவுதானே. சோத்திரம். நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பூமி இன்னும் 1007 வருஷத்துக்கு இருக்கும். இப்ப வருக இந்த நிமிஷம் வந்து நம்ம போனாலும் இந்த பூமியானது 1007 வருஷத்துக்கு கண்டிப்பா இருக்கும். அது என்ன 1007 வருஷம்னா, வருகைக்கு பின்னாடி 7 வருஷம் உபத்திரவ காலம் இதே பூமியில் தான் நடக்கும். உபத்திரவ காலத்துக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சியும் இதே பூமியில தான் நடக்கும். ஸோ இந்த பூமியானது இன்னைக்கும் நாளைக்கெல்லாம் என்ன செய்யாது? அழியாது. இப்பதான் உங்களுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது இல்லையா? இந்த 7 நாள்ல இன்னைக்கு தான் நீ கொஞ்சம் நல்ல வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிற, இந்த பூமியானது அழியாது. இது வரைக்கும் அப்படியாகவும் இப்படியாகவுனே சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போதான் கொஞ்சம் சொல்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியானது 1007 வருஷத்துக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? இருக்கும். அப்போ உலகத்தின் முடிவை தான் நம்ம பார்க்குறோம். பூமியினுடைய முடிவுக்கு இன்னொரு இடத்துல இருக்கு, அதை வாசிங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. சீக்கிரமாய் வரும்படிக்கு, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இதுதான் பூமியினுடைய முடிவு. இதுக்கு எப்படி டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு? ஒன்று கர்த்தருடைய நாள், இன்னொன்று தேவனுடைய நாள். ஏங்க இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 1:1 2:4 வரைக்கும் கர்த்தருங்கிற பதமே இருக்காது, வெறும் தேவன் என்கிற பதம் தான் இருக்கும். அந்த தேவனுங்கிற பதம் இருக்கிற வரைக்கும் அங்கே ஒன்றுத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்காது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லும், தேவனாகிய கர்த்தர் இன்னும் நிலத்தினுடைய பயிர் வகைகளை முளைக்கவில்லை, மழை பெய்யவில்லை, மனுஷனும் இருந்ததில்லை. தேவனாகிய கர்த்தர் அவன் சுவாசத்திலே அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப அந்த கர்த்தர்ன்ற பதம் வரும்போது தான் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன வருது? ஜீவன் வரும். தேவனுங்கிற பதம், கர்த்தருங்கிற பதம், இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. லார்ட் காட் அப்படின்னு இருக்கும். இந்த கர்த்தருடைய நாள் தான் 2 பேதுரு 3:10 உலகத்தின் முடிவு நம்ம காலத்தில் நடக்க போகுது. தேவனுடைய நாளுங்கிறது 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு, நியாய தீர்ப்புக்கு பிறகு நடக்க போகுது. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு அது டீட்டெயிலாக எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, அது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அப்புறம் ஆதியாகமம் 1:1 2:4 வரைக்கும் போய் பாருங்கள், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய நாள்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா 7 அடையாளங்கள் இருக்குது. இந்த 7 அடையாளங்கள் முதல்ல வசனத்தை நீங்கள் வாசித்துருங்க, அதற்கு பிறகு நம்ம அதை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 19
வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:19 வாசிங்க. அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் பூமியிலே இரத்தம், அக்கினி, புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன்.